ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு அருமையான இஃப்தார் விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்னைக்கு சமையல் எதுவுமே கிடையாது. நான் குழம்பு, சாப்பாடு, பொரியல் இந்த மாதிரி எதுவும் பண்ணலை. ஒரு குட்டி விளாக் தான் பண்ண போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட ரம்ஜானுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதை பற்றினா அதுவும் நம்ம என்னெல்லாம் ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அப்புறமா ஜூஸ் எதுனா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஜூஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முலாம்பழம் ஜூஸ் ஒன்று போட போகிறேன். அப்புறமா கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சம் மாம்பழம் இது மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நோம்பு கஞ்சி பார்த்தீங்கன்னா மாமா வந்து கவுண்டம்பாளையம் போயிருக்காங்க வாங்கிட்டு வர்றதுக்கு. கூடவே நான் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அங்கே வடக்கடையில் ஒரு கவுண்டம்பாளையத்தில் கொஞ்சம் வடை நல்லாயிருக்கும். அதனால் அங்கேருந்து வடையும் சேர்த்தே வாங்கிட்டு வந்துடுங்க, வீட்டில் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் 2 மாமா வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ நம்ம முதல்ல ஜூஸ் போட்டுருவோம். முலாம்பழம் ஜூஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறோம். இப்போ ஜூஸ்லாம் போட்டுடலாம். நான் வந்து ஐஸ் கட்டிலாம் எடுத்து வைக்கல, கொஞ்சம் ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஐஸ் க்யூப்பெல்லாம் ரெடி பண்ணி வைக்கல. நான் ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்றேன். இப்போ ஒரு பழம் எடுத்திருக்கேன், கட் பண்ணிடலாம். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருவோம். நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்தோம்னா இதை காய வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த விதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டா போதும். நல்லாயிருக்கும் முலாம்பழம் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு. அடுத்ததாக நம்ம இதை ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுரண்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். அடுத்து சர்க்கரையும் சேர்த்துடலாம். பார்த்துட்டு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சிலருக்கு வந்து இனிப்பு போடாமல் நீங்கள் ஜூஸ் போடுறது பிடிக்கும், சிலருக்கு இனிப்பு போட்டால் பிடிக்கும். நான் கொஞ்சம் இனிப்பெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். அதே போல் பால் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் பால் ஊற்றிக்கலாம். நான் வந்து பால் ஊற்ற போகிறதில்ல, அப்படியே தான் அரைச்சிக்க போகிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். ஜூஸ் அரைச்சாச்சு. அவ்வளோதான், ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து ஐஸ் க்யூப் நான் சேர்த்துக்கல, ஏன்னா டெய்லி ஜூஸ் எல்லாம் குடித்ததுனால நல்லா சளியெல்லாம் பிடிச்சிட்ருக்கு. அஸ்மாக்கெலாம் பார்த்திங்கன்னா ஜூஸ் டெய்லி கூலிங்காக சாப்பிட்டு அவளுக்கு நல்லா சளி பிடிச்சிக்கிச்சு. அதனால சரி ஐஸ் க்யூப் போட்டு அரைக்க வேணாம், ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஜூஸ் குடிக்கிறப்போ லைட்டாவது நம்ம ரூம் டெம்பரேச்சர் அளவுக்காவது கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து மிக்சியில் அரைச்சதுனால அந்த சில்னஸ் கூட இல்லை. அதனால் இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுறேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்துக்கிட்டால் போதும். உள்ளே எடுத்து வச்சிடறேன். இப்போ ஜூஸ் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. அது கொஞ்சம் நேரம் ஒரு சில்னஸ்க்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நம்ம ரம்ஜான் பர்ச்சேஸ் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத போய் ஒரு டைம் பார்த்துட்டு ஓடி வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய கவர் இருக்குது பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கவர். இந்த கவர் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கவராக இருக்குது. ஏன்னா ஆனால் அதுக்குள்ளே தான் விஷயமே நிறையா இருக்குது. குட்டி கவருன்னு சொல்கிறாளா, அதுக்குள்ளே தான் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ட்ரெஸ்ஸும் இருக்குது. அப்புறமா பார்ப்போம் ஒவ்வொருத்தர் ட்ரெஸ். ஃபஸ்ட்டு வந்து என்னோட ட்ரெஸ்ஸை நான் காட்டுறேன். இல்லை முதல்ல என்னோட ட்ரெஸ்ஸை காட்ட மாட்டேன். நான் அஸ்பக்கு மாமாவுக்கு வாங்கின ட்ரெஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்பக்குக்கும் சிவாவுக்கான ட்ரெஸ். இது ரெண்டும். இது வந்து மாமாவுக்கு எடுத்தது. மாமா வந்து ஒரு குர்தா மாதிரி ஒன்று எடுத்தாங்க. அவருக்கு இப்படி போட்டால் தான் பிடிக்குது, அதனால இந்த மாதிரி அவர் ஒன்று எடுத்துக்கிட்டாரு. நிறைய கலர்ஸ் அங்கே வந்து இல்லை, அதனால சரி இது ஒன்று மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எப்பயுமே கை பார்த்தீங்கன்னா அரைக்கை சட்டை தான் போடுவார். அதனால அது ஒரு சட்டு ஒன்று எடுத்துட்டாங்க. ஷர்ட்டும் ஒரு குர்த்தா, அப்புறமா அதுக்கு ஒரே ஜீன்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா அடுத்து வந்து நம்ம வீடு ஃபங்க்ஷன்லாம் வர்றதுனால அப்போ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் பெருந்தன்மையாக கொஞ்சமாக எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. அந்த பெருந்தன்மை அஸ்மாவுக்குலாம் இருக்காரு, அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது அதுக்கிட்ட இருந்து. அவ்வளோதான். இது வந்து மாமாவோட ட்ரெஸ். எப்பயுமே இந்த பசங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. அது எதுக்கு சரி சும்மா காட்டினேன், அது தூக்கி ஓரமாக போட்டுருவோம். இதெல்லாம் வேணாம் தூக்கி போட்டு. இது வந்து பேண்டலூம்ஸில் வாங்கினோம். ப்ரூக்ஸில் இருக்கிற பேண்டலூம்ஸ் அங்கே வாங்கினோம். அப்புறம் ஃப்ரோசன் மாலில் போய் பேண்டலூம்ஸ் போனோம். அது ஒன்றுமே கலெக்ஷன் நல்லா இல்லை, இங்கே தான் நல்லா இருக்குது. அதனால் ப்ரூக் ஃபீல்டில் வாங்கினோம். இதெல்லாம் அவங்களுக்கு. எனக்குமே அது எங்கே வாங்கினேன். அடுத்து எனக்கு வந்து இதான் என்னோட சாரி. இருங்க நான் போட்டு காட்டுறேன் சாரியை. நான் தான் வந்து இந்த சாரீ அம்மாவுக்கு செலக்ட் பண்ணியே கொடுத்தேன். ஏமா அதெல்லாம் நீங்கள் கிரெடிட் சொல்ல மாட்டீங்க. செலக்ட் பண்ணி கொடுத்த ஆளப்பாரு. பார்த்தீங்கன்னா இந்த சாரீ வந்து
தீபாவளி வாங்கினது. இதுவும் மாலில் தான் வாங்கினேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் வந்து நல்ல மைல்டாக நல்ல கிராண்ட் லுக்காக இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிட்டு போக, பார்ட்டிங்களுக்கு, அப்புறம் ஏதாவது கல்யாணம், ரிசப்ஷன் இந்த மாதிரியெல்லாம் கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால இந்த சாரீ வாங்கினேன். பார்க்குறதுக்கு ரொம்ப ஜிகி 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 ஜிகின்னு இருக்குது. அது இந்த கல்லெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, அப்படியே வெயிட்டும் கம்மியாக, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இதில் ஒரு பிரிண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த பக்கம் தெரியாது. அதுதான் அந்த சேலையில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு இது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த சேலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா சைனிங்காக இருக்குது. உத்து பார்க்குறப்போ அதான் உத்து பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி டிசைன் கொஞ்சம் மைல்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக. நான் இது வந்து எப்போ கட்டுவேன், ரம்ஜானுக்கு கட்டுவேனா என்னன்னு தெரியல. கட்டுனா எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. பார்த்துக்கோங்க, நான் கண்ணாடியில் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது இந்த சாரீ. இந்த சாரியோட ரேட் என்ன பார்த்தீங்கன்னா 3995 ரூபாய்க்கு இந்த சாரீ. சரி நல்லா இருக்குன்னு சொன்னேன். மாமா வந்து வாங்கிக்கோ அப்படின்னாங்க. இந்த சாரீ இந்த ரேட்டுக்கு ஒர்த்து தான் பரவாயில்ல. ஒர்த்து ஃபுல் ஒர்க் சாரியும் இருந்தது. ஆமாம், சாரீ ஃபுல்லாக இருந்தது இந்த மாதிரி கல். நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். அந்த கல் இருக்கிறதுனால என்னாச்சுன்னா ரொம்ப வெயிட், தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டு. நம்ம கட்டினாலும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வேண்டாம், இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ வாங்கிட்டேன். இதெல்லாம் கடைசியில் மடிச்சுக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு சுடிதார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸில் வாங்கினது. இந்த டாப் நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஃபேண்ட்டு நான் வந்து கிரே கலர் வாங்கினேன். சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சால் வாங்கினேன். அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. இது போல் இந்த மாதிரி சைனிங்காக அது மாதிரி கிராண்ட் லுக்காக இருக்கும் பார்த்தீங்களா, ஜரிகைலாம் இருக்க சில்கில் வாங்கினேன் சால். இதுக்கு சூப்பராக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா எங்கேயாவது ஃபங்க்ஷன்லாம் போட்டு போகலாம். அந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே எப்பயுமே எனக்கு இந்த ஜிகு ஜிகுன்னு ரொம்ப வந்து கிராண்டாக லுக் போட்டுறது வந்து பிடிக்காது. லைட்டாக மைல்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் அங்கங்கே ஒவ்வொரு அந்த ஜரிகை மாதிரி இருக்குது. அது நைட் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போயுமே உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு கண்ணாடியில் பார்க்குறப்ப தெரியுது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலர் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா இது 1700 ரூபாய். இது டாப் மட்டும் 1700. இதுக்கு நான் மேட்சிங் பண்ணுற மாதிரி இந்த கலரில் இருக்க கிரே கலர் ஃபேண்ட்டும் ஷாலும் நான் வாங்கிட்டேன். சில்கில் ஷால் வாங்கிட்டேன். ஆமாம், இது வந்து ட்ரெண்ட்ஸில் வாங்கினேன். அது துடியலூரில் இருக்குல்ல ட்ரெண்ட்ஸு, அந்த ரிலையன்ஸ்க்கு மேலே அங்கே இருக்கிறதுல வாங்கினேன். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்புறமா இந்த ஒரு டாப் வாங்கினேன். இது ஒரு சுடிதார், லாங் சுடி. இது வந்து நல்ல லாங் சுடி க்ரீன் கலரில். என்கிட்ட வந்து க்ரீன் கலரில் எதுவுமே இல்லை, அதனால சரி க்ரீன் கலரில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் வாங்கினேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான் 1700 ரூபாய். இதுவும் நல்லா இருக்கு. இதுக்கு வந்து இதுக்கு தான் இந்த ஷால் வாங்கினேன். உன்னோட அஸ்மாவுக்கு இதே மாதிரி தான் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஷால் வாங்கணும். நல்லாயிருக்கும். இப்படி போடுறப்போ சூப்பர் நல்ல கிராண்ட் லுக்காக இருக்கும். அதனால் சரி இது ஒன்று வாங்கிட்டேன். இதுக்கு வந்து ஃபேண்ட்டு வந்து கோல்டன் கலர் என்கிட்ட முன்னவே இருக்குது, அதனால நான் வாங்கலை. ஏன்னா ஒரு கலர் இருக்குது, ஃபேண்ட் இருக்கிறப்ப எதுக்கு இன்னொன்று வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபேண்ட்டெல்லாம் நான் வாங்கலை. இதுக்கு வந்து கோல்டன் கலர் ஃபேண்ட் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஷால் மட்டும் கோல்டன் கலரில் இல்லை. இந்த மாதிரி வாங்கினா தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் வாங்கிட்டேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லாவே இருக்காதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ சூப்பரா இருக்கலாமா? ஆமாம், நல்லா இருக்கு. அவ்வளோதான், என்னோட ட்ரெஸ் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் கடைசியில் வந்து மடிச்சு வைக்கணும். அவள் ட்ரெஸ்ஸுனதுமே பொறுமையாக எடுத்து வச்சுக்கிடுவா. இது பார்த்தீங்கன்னா அஸ்மாவோட ஃபர்தா. இது என்ன ஒரு கலர் தான் இருக்குது, அந்த வெந்தய கலர் வாங்கலையா? இதுதான் வாங்கினோமா? அஸ்மாவோட ஃபர்தா. இது ஃபர்தா பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே காலையிலேருந்து அஸ்மா காலையிலேருந்து சாயங்காலம் காலேஜ் போகிறதுக்கெல்லாம் போட்டுட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக வேண்டான்னு சொல்லிட்டு நல்லா லைட்டாக அந்த காட்டன் மாதிரி கொஞ்சம் நல்ல மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. அதனால் இந்த வாங்கினோம். நிறைய ஜரிகையெல்லாம் வேண்டாம், கையில் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்குன்ட்டு இந்த மாதிரி வாங்கினோம். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அஸ்மா வந்து போட்டு பார்த்து தான் வாங்கினா, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்கு சார். இதுதான் நான் செலெக்ஷன் பண்ணி கொடுக்கணுங்கிறது. இது ஒரு ஃபர்தா. அப்புறம் இது வந்து ரெகுலர் யூஸ் அஸ்மா போட்டு போகிறதுக்கு, டெய்லி போடுறதுக்கு. இது வந்து கிரீன் கலர். ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆமாம், ஒரு ஒர்க்கும் இல்லை. கையும் வந்து நம்ம ஏதாச்சும் நம்ம கை பஃபை வச்சு நம்ம ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னாலும் இது போடும்போது நம்மளுக்கு கை கொஞ்சம் பெரிய கையாக இருக்கிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இதை வாங்கினாவோ. நல்லா இருக்குது இதுவும். ஏன்னா டெய்லி ஒன்று ஒன்று போட்டு போகிறதுக்கு வந்து இருக்கு. ஒரு 4 கலர் வச்சுருக்கல,
ஒரு வயலட்டு, கருப்பு ஒரு 2, அப்புறம் ஒரு கிரே கலர் ஒன்று, இந்த மாதிரி இருக்குது. சரி இந்த கலரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் ஒன்று வாங்கினோம். கருப்பு வந்து எப்பயுமே போட்டுக்கலாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போனாலே போடலாம், அந்த மாதிரி நல்லா கிராண்டாக இருக்குது. இது வந்து டெய்லி காலேஜ் எல்லாம் போகிறதுக்கு போட்டுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதோட இதெல்லாங்க நீ பேசினாதான் உன் வாய்ஸ் அங்கே கேட்க. அடுத்து இது வேணும். இது ஒரு ட்ரெஸ் அஸ்மாவோடது. இதுதான் வந்து எனக்கு நான் ரொம்ப பிடிச்செடுத்தேன். நான் வந்து ட்ரெஸ் எடுக்க போகும்போதே வந்து நான் மாலில் பார்த்தேன், ட்ரெண்ட்ஸில் போகும்போது இந்த ட்ரெஸ் இருந்தது. எங்கள் அம்மா எனக்கு நல்லா இருக்குல்ல இந்த ட்ரெஸ்ஸு, சூப்பராக இருக்குல்ல எனக்கு. எங்கள் அம்மா இங்கே வாங்க வேண்டாம், நம்ம அங்கே துடிலூர் ட்ரெண்ட்ஸில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா நான் தேடி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த ட்ரெஸ்ஸு கிடச்சிது. அம்மா கிடைச்சதுன்னு எடுத்தோம் இல்லைம்மா. ஆமாம், இதுவும் நல்லா இருக்குது. கலர் வந்து நல்லா இருந்துச்சு, அஸ்மாக்கு போட்டப்போ சூப்பராக இருந்தது. இதுவும் நல்லா, நெக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணால் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு நல்லா. அதுக்கு ஒரு பேண்ட்டு, அதுக்கு ஒரு ஷாலு. இதோட விலை பார்த்தீங்கன்னா இதுவும் 1700 என்ன ட்ரெண்ட்ஸில் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரியே விலையாக இருக்குது, ஒரே விலையா. அதுக்கு வந்து இந்த ஷால் இது, இந்த ஷாலு, இந்த ஃபேண்ட்டு இது மேட்சிங்காக. அதுக்கு அதோட கல் அந்த மேலே வந்து ஜமிக்கி ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு மேட்சிங்காக இது 2 வாங்கினோம். நம்ம வீட்டுங்களில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வீட்டில் ஃபேண்ட் இருக்குன்னா நம்ம அதுக்கு மேட்சிங்காக வாங்க தேவையில்லை, ஏன்னா வீட்டில் இருந்துச்சுன்னா. ஆமாம், வீட்டில் இருந்துச்சுன்னா பண்ண. எனக்கு வந்து கோல்டன் கலர் வீட்டில் இருக்குன்னு நான் வாங்கலாம். இது கூட அப்புறமா இது ஒரு டாப், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெட்டு, ஆமாம் நெட்டு வச்ச மாதிரி நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு. கலர் வந்தீங்கன்னா இது அழகு கலர். இது எவ்வளோடி? மைல்டாக இருக்கும். இது எவ்வளோடி? இது வந்து 1299 ரூபா, 1300. இந்த ஒரு பேண்ட் ஒன்று, இது ஒரு பேண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஸ்டோல் ஒன்று, இந்த ஸ்டோல் ஒன்று, இது தலைக்கு நல்லா மேட்சிங்காக இருந்துச்சு இந்த இதுக்கெல்லாம், அதனால இது ஒன்று வாங்கி. அடிக்கடி கரெக்டாக மேட்சிங் ஆயிரும். ஏமா உங்கள் அத்தா நீயும் வாங்கியிருந்தீங்கன்னா இது எப்படி தான் வாங்கியிருப்பீங்களோ. இது வந்து அஸ்பக்கோட ஷர்ட். அப்ப இந்த ஷர்ட் வந்து இந்த அடியே சாங்ல ஜிவி பிரகாஷ் அவர் போட்டிருப்பாரு பார்த்தீங்களா, அந்த ஷர்ட் தான் இது. நானும் எங்கள் அண்ணாவும் ரீசெண்டாக இந்த பாட்டு பார்க்கும்போது தான் பார்த்தீங்க, அஸ்மா இது பாரு ஜிவி பிரகாஷ் போட்டிருக்க ஷர்ட் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா எங்கள் அண்ணனும் நாங்கள் எதிர்பார்த்த விதமாக, நானும் இப்போ எடுக்கும் போது யோசிச்சேன், சட்டை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே இந்த சட்டை கூட எனக்கு நல்லா. நானும் யோசிக்கிறேன் இந்த மாதிரி ஷர்ட் வாங்கி போட்டுக்கலாம், எனக்கு நல்லா தான் இருக்கும் போல பாரஸ்மா. முடிஞ்சு போச்சு. ஆனா இவனு இருக்கிறதுல வச்சு இவனுக்கு தான் அதிக விலை, எங்க எல்லாத்துக்குமே கம்மி விலை தான். ஒரு வழியா ட்ரெஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் பிரிச்சு காட்டிட்டு இப்ப மடிக்கிறது மட்டும் என்னைய மடிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. நம்ம இது எடுத்து மடிச்சு வைக்கிறது தான் கஷ்டம். வேலை பார்க்குறவங்களும் பாவம். ஆமாம், பொறுமையாக எடுத்து மடித்து கொடுக்கறது. இந்த புடவை கடை தான் ரொம்ப கஷ்டம். அம்மா மாதிரி ஆளுங்களாம் போனதுன்னா சும்மா தம்சம் பண்ணி விட்டுருவாங்க கடைக்கு. நான் என்ன கேட்டி அப்படி பண்ணேன். நான் கடைக்கு போனாலுமே எல்லா சாரியும் பிரிக்கவே சொல்ல மாட்டேன். எனக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதை சும்மா தேவையெல்லாம் பிரிக்க வேண்டாங்க, எதுக்கு வேலை கெடுதல்னு சொல்லிடுவேன் முன்கூட்டியே. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பிரித்து காட்டுங்கன்னு சொல்லுவேன். எல்லாத்தையும் பிரித்து போட சொல்லவே மாட்டேன்டி. நான் என்னைக்கிட்டே சொன்னேன், எனக்கு 2-3 கலர் பிடிச்சிருந்ததுன்னா அதை பிரிச்சு காட்டதான் சொல்லுவாங்க. இதென்னாங்கடா அநியாயமா இருக்கு. பார்த்துட்டு வரணும், பாவம் தானே கடைக்காரங்க. நீ உன் காந்த குரலை வச்சுட்டு வாயை திறக்காம இரு, அது போதும். குரல் அப்படி கிள்ளி மாதிரி இருக்கு அஸ்மாக்கு. கொஞ்சம் மோசமாயிடுச்சு. நல்லா தான் இருந்தேன், டக்குனு இப்படி ஆயிடுச்சு. கேட்டா நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்ட, ஜூஸ் சாப்பிட்ட அப்படின்றாங்க. நான் எதுவுமே சாப்பிடல சொல்ல போனா. டெய்லி ஜூஸ் குடிக்கிறது இருமா, அதை நல்லா தான் இருக்கு இந்த பிள்ளை. சும்மா இருங்கி கொஞ்சம் அனுதாபம் தேடிட்டு இருக்கிறதுனால யார் இதை கண்டுக்காது. கடந்த ஒரு வார காலமாக என்னோட குரல்கள் இப்படிதான் இருக்கு. இப்போ நம்ம ரம்ஜான் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச அஸ்மாவும் அதுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி எடுத்துட்டாங்க. இந்த ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்மா ட்ரெஸ்ஸா என் ட்ரெஸ்ஸான்னு சொல்லி எப்பயுமே நான் கேட்குறது தான். 2 பேர் ட்ரெஸ்ஸில் யார் ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்குள்ளேயும் நம்ம இப்போ கொஞ்சம் பழங்களையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து மாம்பழமும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் தோல் சீவிட்டு தான் வெட்ட போகிறேன், ஏன்னா தோல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் நீங்களும் ரம்ஜானுக்கு நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து எல்லா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நிறைய ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. நிறைய ஜாலியான ஒரு நாளாக ட்ரெஸ் எடுக்க போகிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த ஒரு மாதமாகவுமே எல்லாம் நல்லா ட்ரெஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ரம்ஜான் மெனுவாக வந்து நான் வந்து நம்ம கிச்சன் நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடுலேயும் சரி கிச்சன்லேயும் சரி நான் வந்து உங்களுக்கு பிரியாணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு செய்யுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் நல்ல பெரிய பெரிய ரெசிபியாக 30 ரெசிபி 30 நாளைக்கு இந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கோம். நீங்களும் அதையும் பாருங்கள். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. இது இப்படி இருக்கட்டும். நான் வந்து பழங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் மாதுளை ஒன்று இருந்தது, அதையும் கட் பண்ணிவிட்டேன். 2 ஆப்பிள் போட்டிருக்கேன். அப்புறம் மாம்பழமும் 2, அப்புறம் பேரிச்சம்பழம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப சில்லுன்னு ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வச்சிட்டேன். இப்போ நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் பரிமாறிக்கலாம்.